கீலட்டிங் தெரப்பி அப்படின்னா என்ன? ரத்த குழாயில கெட்ட கொலஸ்ட்ரால் சேர்ந்து அந்த ரத்த குழாயோட சைஸ் இதே இது அவங்க உட்காந்துட்டு இருக்கப்ப வந்துச்சு அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். நடக்கிறப்ப வந்துச்சு அது பேர். சில பேஷண்ட்ஸ் சயின்டிபிகலி ப்ரூவன் தெரப்பிக்கு போகாம இந்த கீலட்டிங் தெரப்பி பாத்தீங்கன்னா அதோட ரோல் வந்து ஒரு ஆவரேஜா இந்த தெரப்பி வாரத்துக்கு ஒரு கொடுக்கறதுக்கு 10,000. இந்த ரோல் ஆஃப் கீலேஷன் தெரப்பிய அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்க ஃபண்ட் பண்ணி US FDA கீலேஷன் தெரப்பி. வணக்கம், நான் உங்க இதய நோய் நிபுணர் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபசர் ஆஃப் கார்டியாலஜி, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. நிறைய பேர் கீலட்டிங் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரத்த குழாயில கெட்ட கொலஸ்ட்ரால் சேர்ந்து அந்த ரத்த குழாயோட சைஸ் குறைஞ்சு அதுல சில டைம்ல சில பேருக்கு கால்சியம் படிஞ்சு அதனால பிளாக்கேஜ் அதிகமாகி அதனால அவங்களுக்கு நடந்து போற மூச்சுட கஷ்டம், நெஞ்சு வலி வரலாம். இதே இது அவங்க உட்காந்துட்டு இருக்கப்ப வந்துச்சு அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். நடக்கிறப்ப வந்துச்சுன்னா அது பேர் கிரானிக் கொரோனரி சிண்ட்ரோம் இல்ல கிரானிக் ஸ்டேபிள் ஆன்ஜினா அப்படின்னு சொல்றோம். ஹார்ட்ல நம்ம பார்த்துருக்க 3 ரத்த குழாய் இருக்கு. இந்த 3 ரத்த குழாய் அடப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மெடிகேஷன்ஸ் கொடுத்து சிம்டம்ஸ் குறையல அப்படின்னா நம்ம வந்து பைபாஸ் சர்ஜரி இல்லைன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது ஸ்டென்டிங்கிற ப்ரொசீஜர் பண்ணணும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சில பேஷண்ட்ஸ் சில காரணங்கள்னால, எஸ்பெஷலி அவங்களோட ஃபியர் ஃபேக்டர்னால சயின்டிபிகலி ப்ரூவன் தெரப்பிக்கு போகாம ஆல்டர்னேட்டிவ் பாத்தை சூஸ் பண்றாங்க. அது அவங்களோட ரைட்ஸ். ஒன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் பாத்வே தான் இந்த கீலேட்டிங் தெரப்பி. இந்த கீலேட்டிங் தெரப்பி பாத்தீங்கன்னா அதோட ரோல் வந்து கொஸ்டினபிள். இந்த ரோல் ஆஃப் கீலேஷன் தெரப்பிய ஹார்ட் டிஸ்க் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்னு சொல்லுவோம், அவங்க ஃபண்ட் பண்ணி 2 ஸ்டடி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டடியில கொஸ்டினபிள் பெனிஃபிட் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி செகண்ட் ஸ்டடி பண்ணாங்க. அந்த செகண்ட் ஸ்டடியோட பேர் வந்து TACT-2, TACT-2. 2016 இருந்து 2023 வரைக்கும் ஹார்ட்ல ரத்த குழாய் அடப்பு இருக்கிறவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ் பண்ணாதவங்களை அந்த ஸ்டடியில இன்க்ளூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்த இன்க்ளூட் பண்ணாங்க. ஒரு பக்கம் கீலேஷன் தெரப்பி கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் கீலேஷன் தெரப்பி கொடுக்கல, ரெகுலர் மெடிகேஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த 2வது ஸ்டடி பாத்தீங்கன்னா 2 ஸ்டடிலையும் எந்த வித பேராமீட்டர்லயும் டிஃபரன்ஸ் வரல. அந்த கீலேஷன் தெரப்பி எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எத்திலீன் டையமைன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட், EDTA சொல்லுவோம். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இன்ஃபியூஷன்ல கொடுத்தாங்க, 40 வாரத்துக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் தெரப்பியில என்ன ப்ரொசியூம் பண்ணாங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற அந்த மெட்டீரியல் உள்ள போயிட்டு சர்க்குலேட்டிங் கால்சியம், அதை தவிர ரத்த குழாயில படிச்சிருக்க கால்சியத்தை ரிமூவ் பண்ணிடும், அதனால பெனிஃபிஷியல் எஃபெக்ட் வரும்னு நினைச்சாங்க. பட் நடக்கல. அதனால அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி, அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இந்த கீலேஷன் தெரப்பியை ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறத ரெக்கமெண்ட் பண்ணல. பிகாஸ் கொஸ்டினபிள் பெனிஃபிட் தான் இருக்கு. ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், FDAன்னு சொல்லுவோம், அமெரிக்கால இதை தான் ஒவ்வொரு மாத்திரையும் அப்ரூவ் பண்றது கொடுக்குறாங்க. இந்த தெரப்பியை அந்த FDAங்கிறது அப்ரூவ் பண்ணல. இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா இந்த தெரப்பி வாரத்துக்கு ஒரு கொடுக்கறதுக்கு 10,000 இருந்து 15,000 செலவாகுது. 40 வாரத்துக்கு போகும் அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 3-4 lakhs போயிடுது. ஆஞ்சியோபிளாஸ்டியோ பைபாஸோ பண்றப்ப கிட்டத்தட்ட அந்த செலவு தான் ஆகும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கீலேஷன் தெரப்பி போயிட்டு சிம்டம்ஸ் குறைய திருப்பி வரப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். அவங்க ஆல்ரெடி நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ அப்ரூவ்ட் சயின்டிபிக் தெரப்பிக்கு அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாம நம்மள்ட்ட வருவாங்க. ஸோ ஒருவேளை அவங்க முன்னாடியே இந்த தெரப்பியை எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்னு சொல்லுவோம், அதாவது ஆராய்ச்சி பூர்வமா சயின்டிபிக்லி ப்ரூவன் தெரப்பிஸை கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 தடவை செலவு வந்திருக்காது, அவங்களோட அவுட்கமும் பெட்டரா இருந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா US FDA கீலேஷன் தெரப்பி அப்ரூவ் பண்ணல, கீலேஷன் தெரப்பி கொடுக்கறதுனால பேஷண்ட்ஸ்க்கு எந்த பெனிஃபிட் வரல. அதனால சயின்டிபிக்லி ப்ரூவன் தெரப்பீஸ் லைக் ஆஞ்சியோபிளாஸ்டி இல்ல பைபாஸ் சர்ஜரி பிளாக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு சரியான தீர்வு, எஸ்பெஷலி when they do not respond to medications, especially in chronic coronary syndrome patients. Thank you.